கடைக்கு தேவையான மொத்த ஜாமான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கு. அதில் எந்த பொருள் என்ன ஜாமான்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சிவப்பு கலர் லேஸ் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரம் லேஸ் வந்து நமக்கு 70 ரூபாய்க்கு தருவாங்க. நமக்கு அதில் ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கும். ஒரு சரத்தில் வந்து 15 பீஸ் இருக்கும். 47 ரூபாக்குள்ளே ஸ்டே ஃப்ரீவில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 6 பீஸ் வந்து 240 ரூபா. நமக்கு அதில் ஒரு 42 ரூபா நமக்கு லாபம் வந்திருக்கு. 3 தால் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் வந்து 15 பீஸ் இருக்கும். 60 ரூபாய்க்கு இருக்கும். நமக்கு வந்து 54 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. 16 பீஸ் இருக்கும். 6 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. 3 தால் ஒரு சரம் வாங்கியிருக்கு. 15 ரூபாக்குள்ளே விம் லிக்யூடு வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 5 பீஸும் 67 ரூபா 50 பைசா. ஒரு பீஸில் வந்து நமக்கு 1 ரூபா 50 பைசா கிடைக்கும். 14 ரூபா 13 ரூபா 50 பைசாவுக்கு தருவாங்க. சபீனா பொடி வாங்கியிருக்கு. ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 5 ரூபாக்குள்ளே சபீனா பொடி தான் நம்மள்ட்ட எப்பவும் போகும். 10 பீஸு 43 ரூபா. 7 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு 10க்கும். அதேமாதிரி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து ஒரு 4 சரம் வாங்கியிருக்கு. 4 சரம் 52 ரூபா. நமக்கு அதில் ஒரு 12 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஒரு சரத்தில் வந்து நமக்கு 3 ரூபா வச்சு கிடச்சிருக்கு. அதுபோல் சிக் ஷாம்பில் வந்து ஒரு 2 சரம் வாங்கியிருக்கு. வெள்ளை கலரில் ஒரு சரம், அதுபோல் கருப்பில் ஒரு சரம் வாங்கியிருக்கு. ரெண்டும் சேர்ந்து 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு சரத்தில் வந்து 14 ரூபா. நமக்கு ஒவ்வொரு ரூபா 2 ரூபா நமக்கு லாபம். அதேமாதிரி பவானி நாரங்காய் ஊறுகாய் வந்து 3 அட்டை வாங்கியிருக்கு. ஒவ்வொரு அட்டையிலையும் 5 ரூபா வச்சு 15 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். அதுபோல் மாங்காய் ஊறுகாய் 2 ரூபா அட்டையில் வந்து ஒரு 2 அட்டை வாங்கியிருக்கு. 2 அட்டையிலையும் வந்து நமக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 6 ரூபாக்குள்ளே சிக்கன் 65 மசாலா ஒரு அட்டை நமக்கு 45 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. 6 ரூபா வச்சு கொடுக்கும்போது நமக்கு 10 பீஸ் இருக்கும். 15 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ளே விம் சோப்பில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 55 ரூபா 80 பைசாவுக்கு தந்திருக்காங்க. 6 பீஸு நமக்கு அதில் ஒரு 4 ரூபா 20 பைசா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ளே ஓரியோ பிஸ்கெட்டு 6 பீஸ் வாங்கியிருக்கு. 55 ரூபா 20 பைசாவுக்கு தந்திருக்கு. நமக்கு அதில் ஒரு 4 ரூபா 80 பைசா லாபம் கிடச்சிருக்கு. அதே போல் 10 ரூபாக்குள்ளே குட் டே வாங்கியிருக்கு ப்ளூ கலரு. அதில் ஒரு 6 பீஸு 55 ரூபா 80 பைசா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா 20 பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. கல்லுப்பு பொடி உப்பு வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 12 ரூபாக்குள்ளது நமக்கு 9 ரூபா வச்சு தருவாங்க. நமக்கு அதில் ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் கல்லுப்பில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 5 பீஸ்லேயே நமக்கு வந்து ஒரு 7 ரூபா 50 பைசா லாபம் கிடச்சிருக்கு. 2 ரூபாக்குள்ளே ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு. 32 ரூபா. 20 பீஸ் இருக்கும். அதில் நமக்கு ஒரு 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் எறும்பு பொடி ஒரு பண்டல் வாங்கியிருக்கு. ஒரு பண்டல் எறும்பு பொடி வந்து 40 ரூபா. நம்ம விற்றும்போது அதில் ஒரு 20 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மொத்தமாக இன்றைக்கி நம்ம 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கோம். அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து 182 ரூபா 80 பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பெட்டி கடை வைக்கிற ஆளுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். இதே போல் வேறு ஒரு வீடியோ பார்த்து நல்லா யூஸ் பண்ணிக்கிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.